அசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என்னுள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 16 மற்றும் 17 இறைவார்த்தைகள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மணலில் நாம் எளிதாக வீடு கட்டிவிடலாம், ஆனால் அவ்வீடு நிலைத்து நிற்காது. கற்பாறையில் வீடு கட்டுவது கடினமானது, ஆனால் ஒரு முறை கட்டிவிட்டால் ஆடாது, அசையாது, அழியாது. நம்முடைய குணமும் இப்படிதான் இருக்க வேண்டும். தீய பழக்கத்தை கற்றுக்கொள்வது எளிது, ஆனால் அதனை மாற்றுவது மிக மிக கடினம். அது மட்டுமல்லாமல் நமது பெயரையும் புகழையும் மதிப்பையும் அது கெடுத்துவிடும். நன்மை செய்வது, நல்லவராக வாழ்வது சற்று சிரமம்தான். ஆனால் நம் குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், சமுதாயத்தில் நமக்கு ஓர் அங்கீகாரம் கிடைக்கும். பேரும் புகழும் தானாகவே வரும். இறைவா, தீமை செய்தலை விட்டொழித்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளும் நல்மனதை தாரும். ஆமீன். அன்னையாய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய். என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய். தாயான என் தெய்வமே, வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே, என் வழியே, என் உயிரே, வாழ்வில் உணவே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய்.